ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ விலாக்ஸ் ஆஃப் மலவள்ளி சேனலில் பார்க்க போகிறது எங்கள் உக்கோட்டை கிராமத்தில் நடந்த செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் தாங்க. இது நான் இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் போன மாதம் கோயில் வேலை நடந்துகிட்ருக்கும்போது போய் பார்த்ததுங்க. அப்போ எடுத்த கிளிப்பு இது. இப்போ நம்ம வாங்க 26ஆம் தேதி வியாழக்கிழமை நைட்டு நடந்ததுங்க யாகசாலை ஆரம்பிக்கிறதுக்காக நல்லா சிறப்பான ஒரு ஆணவடிக்கையோடு பட்டாசு வச்சுட்டு செஞ்சாங்கன்னா யாகசாலை அது இது 26ஆம் தேதி நைட்டு வியாழக்கிழமை உங்களுக்கு இந்த வானவடிக்கையோட நடந்ததுங்க. கோவில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அவ்வளோ சிறப்பாக இது வியாழக்கிழமை நைட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மெயினான எக்யூப்மெண்ட் காமிக்கிறோம். இது வியாழக்கிழமை நைட்டு. திரும்ப வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தோம்னா யாகசாலையில் கலசத்துக்கு புனித எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. 3 பேருங்க எடுத்துகிட்டு வராங்க. யாகசாலையில் எடுத்துகிட்டு கோயிலுக்கு எழுத்தாங்க வயலில் யாகசாலை நடத்துறாங்க. அங்கேருந்து தான் அந்த கலசத்துக்கு ஊற்றக்கூடிய புனித எடுத்துகிட்டு வராங்க. 3 பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. கலசம் அதை பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா நடந்ததுங்க. ஊர் மக்கள் அனைவரும் இருந்தாங்க. அந்த இதை படப்பிடிச்சு எவ்வளோதான் சிறப்பு செஞ்சுட்டு எல்லாரும் வீட்டும் பண்ணுறது என் ஹஸ்பண்டுங்க. எங்கள் குழந்தைனார் எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸுங்க ஹஸ்பண்டு வேஷ்டி ஷர்ட்டும் ஒரே மாதிரி போட்டுருந்தாங்க. எங்கள் குழந்தைனார் என் ஹஸ்பண்டு எல்லோரும் பசங்க எங்கள் வீட்டு பசங்களுக்கும் அதே கலர் போட்டுருக்கோம். நாங்கள் லேடிஸ் எல்லாம் ஒரே மாதிரி கலரில் சாரீஸு பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு அப்படி ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் குடும்பத்தில் அனைவரும் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. கும்பாபிஷேகம் அவ்வளோ சிறப்பாக நடந்தாங்க. பொறுமையாக இருந்து நல்லா பார்த்தாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடந்தாங்க. அன்னதானம் எல்லா சக்கரை வெஜிடபிள் பிரியாணி, புளி சாதம், தயிர் சாதம், சுண்டல், வாட்டர் பாட்டில் எல்லாமே ஒரு பாக்குத்தட்டு வச்சு பாக்குத்தட்டில் எல்லாருக்கும் வச்சு எல்லாம் வரணும் அத்தனை பேருக்குமே கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு அளவுக்கு எல்லாத்துக்கும் நிறைய செஞ்சாங்க. இப்போ பாருங்கள் யாகசாலையிலேருந்து எடுத்து புனித யாகசாலையை சுற்றி எடுத்துகிட்டு வராங்க. மேலத்தாளத்தோட வாத்தியத்தோட எடுத்துகிட்டு வராங்க. என் ஹஸ்பண்டு இன்னும் எங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கலச நீர் எடுத்துகிட்டு வராங்க. கலச நீருக்கு தூவி தூவி கூப்பிட்டு வராங்க. இப்போ நான் கோயில் கும்பாபிஷேகம் இந்த அளவுக்கு கிட்ட நெருங்கி பார்த்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால சரி இந்த அளவுக்கு பார்த்த இப்போ இருக்கும் பொதுமக்கள் இதெல்லாம் இது எல்லாத்தையும் அப்படியே நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் சுற்றி வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கோயிலில் மேலே ஏறி கலசத்துக்கு ஊற்றுறது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடியாக இருக்குது. அப்படியே கலச நீரை கோயிலுக்கு கலசத்துக்கு ஊற்ற வேண்டியது அந்த புனித நீரை. ரொம்ப நல்லா இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் அதிகமாக இருந்தாங்க. இதுக்கு போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆமாம், நம்ம ஜெயங்கொண்ட போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப அதிகமாக நல்லா அதாவது எப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறதுக்கு போலீஸோட சப்போர்ட் நிறையா இருந்ததுங்க. அவங்களும் நல்லா பார்த்து மக்கள் கூட்டத்தை எப்படி சொல்கிறது அன்னதானத்துக்கு போகிறவங்களை தனியாக சப்போர்ட் பண்ணி நெருக்கடி இல்லாமல் ஓரளவு கரெக்ட் பண்ணி கொடுத்தது எல்லாமே போலீஸோட சப்போர்ட் பண்ணாங்க. அதுமாதிரி மக்களும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லாருமே நல்லபடியாக பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயமா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்தோம். பாருங்கள் எப்படி கலச நீர் எடுத்துகிட்டு வராங்க. மேலே இப்போ கலசத்துக்கு ஊற்றுறதுக்கு மேலே ஏறிடுவாங்க. பாருங்கள் ரொம்ப நல்லா செஞ்சாங்க. எவ்வளோ எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா மக்கள் சுற்றி இருக்க எல்லா கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. அவ்வளோ கூட்டமும் பாருங்கள்.
கருட பகவான் வரதுக்காக வெயிட் பண்ணாங்க. கருட பகவான் வந்து மேலே நல்லா ஆசீர்வாதம் பண்ணவும் உடனே காசு நீர் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. புனித நீர் எடுத்து கலசத்துக்கு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக சாமி கும்பிட்டாங்க. எவ்வளோ கும்பல் பார்த்தீங்களா, கூட்டம் அதிகமாக. இந்த செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டதோடு வந்து எங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணியிருக்கோம். கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இதோட எல்லாம் பார்த்துட்டு கும்பாபிஷேகம் வந்து எனக்கு தீர்த்தத்தை வந்து எல்லாருக்குமே எடுத்து தெளிச்சுட்டாங்க. மேலே வந்து எடுத்து தெளிச்சுட்டாங்க. அதோட இதை முடிச்சதும் அப்படியே எல்லாம் அன்னதானம் எடுத்து கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பாடு வாங்கி மக்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்புனாங்க. நாங்களும் இதெல்லாம் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டும் மேலே இருக்காங்க காசு நிறுத்திட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து கீழே தீபாரதனை கொடுத்து கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் எல்லோரும் அப்படியே உட்காந்து ஒரு கிளிப் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம். எங்கள் வீட்டு குட்டி வாண்டுகளோடு எடுத்திருக்கோம். என் ஹஸ்பண்டோட போய் ஒரு வாண்டு உட்காந்துட்டு அதுவும் போஸ் கொடுத்துச்சு. பார்த்துருப்பீங்க. சந்தோஷமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.